ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. அதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்பு குக்கரில் தான் பண்ணுறோம். ஈஸியாக இந்த ஒரு பாட்லேயே முடிஞ்சிடும். நல்லெண்ணெய்ங்க, டில் ஆயில் ஒரு 6 டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 4 பீஸ் லவங்கம், 2 பட்டை சின்ன பீஸு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிய விடுங்க. அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 20 நம்பர்ஸ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 20 சின்ன வெங்காயமும் நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கிக்குவோங்க. வதக்கின உடனே ஒரு ½ டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். போதும், நிறைய டொமேட்டோ ஆட் பண்ண வேண்டாம். இதுவே இந்த குழம்புக்கு போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். முக்கால் ஸ்பூன் சால்ட்டு, நான் பெரிய சால்ட்டு தாங்க எடுத்திருக்கேன், கல்லுப்பு தான். முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக நான் முன்னாலே ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பலாம் வதங்கணும்னு தேவையில்லைங்க. அடுத்தது மட்டன் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட். இந்த குழம்பு பார்க்க சிம்பிளாக தாங்க இருக்கும், நீங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹையில் வைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் போதுங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூனுங்க. பெப்பர் ½ ஸ்பூனுங்க. பெருஞ்சீரகம் ½ கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தினா ஜாஸ்தி ஆட் பண்ணுங்க. 2 ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ஒவ்வொன்றையா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஏற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. மட்டன் வேகிற டைம் தாங்க இதுக்கு எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இது கூடயே நான் 2 மீடியம் சைஸ் பத்தை போட்ட தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதாவது ஆஃப் மூடியில் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். அது 1/2 kgக்கு போதும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதும் வதக்க வேண்டாம். நம்ம தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் கிட்ட நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ. தண்ணியாக சாப்பிடுவீங்கன்னா கூட அந்த 1 லிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஆல்மோஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோங்க. நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி பண்ணுவீங்க இல்லாட்டி ரொம்ப கம்மியாக பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு அளவுக்கு தான், ரொம்ப உப்பு ஆட் பண்ணலங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தி ஆட் பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து மீடியமாக தான், நான் ரொம்ப ஜாஸ்தி காரம் யூஸ் பண்ண மாட்டேங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டுங்க. மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா குழம்பு நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்ததும் இனி நான் மூடி வச்சு 5 விசில் நல்லா இறக்குனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், சப்போஸ் என்னது மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால 5 விசிலும் ஒரு 5 மினிட்ஸும் போதுங்க. உங்கள் மட்டன் வேக டைம் எடுத்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சு இறக்குனா இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்போஸ் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க, வீட்டில் மட்டன் வாங்கி வச்சுருக்கீங்க, டக்குன்னு குழம்பு பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. I hope you have a nice day. ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக வருதுங்க. இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா இதுவே தண்ணியாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3/4 லிட்டர் தண்ணியே போதுமானதுங்க. சப்போஸ் இதோட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க 1 லிட்டர். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க மட்டன். இப்போ இதை நம்ம ரைஸோட வச்சு சாப்பிட்லாம். இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எது செஞ்சாலும் அதுக்கு வச்சு சாப்பிடுங்க.